கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து காவலர்கள் உதவி ஆய்வாளர்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2012ஆம் ஆண்டு அறிவித்திருந்தபடி இந்த ஆண்டும் தொடர்ந்து நீர்மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்கப்பட்டு வருகின்றன. கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னை பெருநகரில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு நீர்மோர் மற்றும் எலுமிச்சை சாறு வழங்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2012ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் பணியில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோர் மற்றும் எலுமிச்சை சாறு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு நீர்மோர் மற்றும் எலுமிச்சை சாறு வழங்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. சென்னையில் தேனாம்பேட்டை சிக்னல், எல்டாம் சாலை, சென்னை தலைமைச் செயலக பகுதியில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்கள், பாரிமுனை, எழும்பூர், அசோக் நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் திறந்த வெளியில் பணியாற்றி வரும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்களுக்கு தொடர்ந்து குளிர்பானங்கள், பழச்சாறுகள், நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதி, அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றி வரும் போக்குவரத்து காவலர்களுக்கும் நீர்மோர் மற்றும் பழச்சாறுகள் வழங்கப்பட்டன.